அதர்வா ப்ரோ சொல்லி ஆகணும். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. பெரிய பெருமாள் முதல் கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்கா இருக்கா? அப்படிதான் இருக்கும். வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடித்த உடனே இந்த யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கும்போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. தசா முரளி சார் பையன் கதை பண்ணலையே, இப்போ யாரை வச்சு தான் படத்தை பண்ணுறது, வேறு ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேறு ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்போவுமே இப்படி தான் இருக்கோம், அப்போ ரொம்ப மோசமாக இருக்குமோ, நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பலை, யார் நம்ப போகிறா அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டில் இருந்தேன். முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு. சார் பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது.